நாங்க வந்தாலே வெடிகுண்டே நடக்கிற கதையெல்லாம் சுதுருண்டே உங்க கதையெல்லாம் தேனாண்டே ஜாமில்ல நாங்களே டெப்போண்டே நாங்க இறங்கி வந்த. ஹாய் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆனதர் வீடியோனா உங்கள் கோக்கு கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த பேபி இன்னில் ஆக்ட் 4ல் பார்ட் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். பேசிகிட்டே இருக்கும் போதே கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ தான் லிஃப்ட்லேருந்து வெளில வரோம். ஓகே, வெளியில் போய் பார்ப்போம். ஓகே, செக்இன் பண்ண சொல்லியிருக்காங்க. சாரி, கிளாக்இன். ஓகே, கிளாக்இன் பண்ணிவிடுவோம். ஓகே, கிளாக்இன் பண்ணியாச்சு. டே 3ன்னு நினைக்கிறேன். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி விளையாடிட்டுருக்கான். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை. ஓகே, இப்போ இவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளே வித் பேபின்னு சொல்லியிருக்காங்க. இவன் கூட என்னடா விளையாடுறது? ஐயோ, டீமனாக மாட்டான். எங்கே வந்திருக்கோம்? ஆஹா, எங்கே வந்திருக்கோன்னே தெரியலையே. ஏதோ ஹாப்பி ஆனிவர்சரின்னு போட்டிருக்காங்க. டோரெல்லாம் வேறு லாக்கில் இருக்குது. ஃப்ரிட்ஜையும் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கே ஏதோ கிஃப்ட் மாதிரி எதுவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பர்த்டே கேப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. ஓகே, இது வந்து அந்த ஊதுவாங்கள்ல, பீப்பின்னு சொல்லுவாங்களே அது. ஓகே, இது என்னன்னு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓ ஓகே, இதுவா? ஓகே, நம்மளை இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, உட்காந்து தான் ஓப்பன் பண்ண முடியும் போல். ஓகே, உட்காந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, என்னடா உள்ளே கேட்க வைப்பீங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்பிள் வச்சுருக்கீங்க. ஓகே, இது சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏய் யாரா அது? டேய், என்னடா அது? யாருங்க அவன்? ஏதோ வாழைப்பழம் ட்ரெஸ்ஸை மாதிரி என்னமோ போட்டுட்டு போகிறான். ஆஹா, யாருன்னு வேறு தெரியலையே. இப்படிக்கா தான் வந்தான், அதுக்குள்ளேயே காணாமல் போயிட்டான். யாராக இருப்பான்னு வேறு தெரியலையே. ஓகே, அதுக்குள்ளே என்னடா மறுபடியும் கிளாக்இன் பண்ண சொல்கிறீங்க? இப்போ தானடா கிளாக்இன் பண்ணேன். 13 நாளா? இப்போ தானே 3 நாளே முடிஞ்சுது. அதுக்குள்ளே இப்படி 13 நாள் வந்துச்சு. ஒரே குழப்பமாக இருக்கே. இப்போ 4th டேன்னு தானே வரணும், 14th. ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவனை வரைய சொல்லியிருக்காங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு வரையவே தெரியாது. அதனால் யாரோ பார்த்து சிரிச்சிடாதீங்க. எப்படி நல்லா இருக்கா? கொஞ்சம் கூட மேட்சே ஆகலை பெயிண்டிங்கு. என்னடா எரிச்சிட்ட பெயிண்டிங் பிடிக்கல போல். நான் என்ன பண்ணுறதுடா, எனக்கு வரையவே தெரியாது. என்ன எடுத்து வச்சுட்டான். ஓ, உனக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கா? பரவாயில்ல, நம்மளை என்கரேஜ் பண்ணுறான். வரையவே தெரில நானும். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிப்போர்ட் டு த கேர் ஆக்ஷன் போட்டிருக்காங்க. ஓகே, இவனை இங்கேயே போட்டுட்டு நம்ம போவோம் அங்கே என்ன இருக்குன்னு. ஓகே, ஆஹா, இந்த ரெக்கார்டர் வந்தாலே வில்லுங்கம்மாச்சே. கண்டிப்பாக இதில் அந்த இன்னொரு குழந்தைய பார்சல் பண்ணி நமக்கு அனுப்ப பிளான் போடுறாங்க. ஒரு குழந்தையே வச்சுட்டுலாம் சமாளிக்க முடியாது. இதில் 2 குழந்தை வேறு. சரி, என்ன வருதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. டிஃப்ரெண்ட்டாக எதனா பண்ணாலும் பண்ணுவானுங்க, இவனுங்களால சொல்ல முடியாது. ஓகே, நம்ம அப்படியே பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணுவோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்குது. இவன் வேறு அதுக்குள்ளே உட்காந்துட்டு உள்ளே விட்டானே. சரி, பரவாயில்ல, நமக்கு ஒரு குழந்தை கம்மியாயிடுச்சு. ஓகே, டே என்னடா முட்டையோடு சேர்ந்து வர? அப்படியே போயிடுவேன்னு மனுஷா, வந்துட்டியாடா? 2 குழந்தை. எப்படா 2 குழந்தைய வச்சு சமாளிக்க முடியும்? 2 பேரா மாமி? ஒருத்தனை சமாளிக்கிறதே பெரும் கஷ்டம். இதில் 2 பேர் வேறு. எப்படி சமாளிக்க போகிறேன்னு வேறு தெரியல. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபீட் த பேபின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேலே தான் இருக்குது பாட்டிலு. ஓகே, நம்ம போய் பாட்டில் எடுத்துகிட்டு, இவனுங்க வேறு மேலே வந்தால் கூட பரவாயில்ல, கீழேயே உட்காந்துட்ருக்காங்க. எடுத்துகிட்டு போயிட்டு வேறு எடுத்துகிட்டு போய் வரணும். இது வேறு மூடிடுச்சா? ஓகே, ஒன்று எடுத்துகிட்டு போவோம். என்னடா சொன்னது காதில் வந்துச்சு போல். மேலே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு யாருக்கு கொடுக்கலாம்? ஓகே, இவனுக்கு கொடுப்போம். ஓகே, இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் இவனுக்கு கொடுப்போம். ஓகே, இவனுக்கு கொடுப்போம். இப்போது என்னடா தூக்கி போடுற? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாஃப் ரூமுக்கு இவனை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஏன்டா, என்னடா 2வதாக குடித்தா என்னடா உனக்கு? எப்படியா இருந்தாலும் உனக்கு பால் தராங்கல்ல.
சரி ஓகே. அட இவன் வேற, டேய் தள்ளி போடா, முட்டாதடா. இவன் வேற, இவனை யாரா இதில் ஏற்றி விட்டது? ஆஹா பாருங்க, அந்த இன்னொரு குழந்தைய வேறு தள்ளிட்டு வரான். இவனை முதல்ல இதுலேருந்து தூக்குறோம். ஆஹா இவனை தூக்க முடியலையே. சரி ஓகே, நமக்கு என்ன, இந்த குழந்தைய தூக்கிட்டு போவோம் ஸ்டாஃப் ரூமுக்கு. ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓ, இங்கே ஏதோ ஒரு ரூம் தந்துருக்கு. இதுதான் ஸ்டாஃப் ரூமும்? ஆமாம், வேறு எந்த ரூமும் இல்லை, இதுதான் நினைக்கிறேன். ஆமாம் இதுதான் ஸ்டாஃப் ரூம்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே போவோம். ஓகே, நீங்கள் உட்கார வச்சுட்டு ஏதோ பேபி ஃபுட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃப்ரிட்ஜிலேருந்து பேபி ஃபுட் எடுப்போம். இங்கே இருக்குது பேபி ஃபுட்டு. ஓகே, இப்போ இதை எனக்கு அப்படியே கொடுக்க முடியாது போல். அவனில், மைக்ரோ அவனில் வச்சு சூடு பண்ண சொல்கிறாங்க. ஓகே, சூடு பண்ணிவிடுவோம். ஓகே, வச்சாச்சு. ஓகே, மூடிடுவோம். ஓகே, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகுது. ஓகே, ஹீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எடுப்போம். ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் உனக்கு கொடுப்போம். ஓகே, எடுத்தாச்சு. என்னடா ஆச்சு? இந்த என்ன மூடி திறந்துருக்கு, நம்ம கையில் வச்சுருக்கோம். என்னது, நம்ம சாப்பிட்டுட்டோமா? டேய், நான் எப்படா சாப்பிட்டேன்? நான் சாப்பிடவே இல்லையே. ஆஹா, ஒருவேளை நம்ம தான் சாப்பிட்டோமா? இவங்க என்ன நம்ம சாப்பிட்டோன்னு சொல்கிறாங்க? நம்ம தான் சாப்பிடவே இல்லையே. சரி ஓகே, என்னென்னு வெளியில் போய் பார்ப்போம். ஆனால் நம்ம சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே. நல்லா இருக்குது ஆனால் இது. ஆஹா, செம்ம டேஸ்ட்டு. பேபி ஃபுட்டுனா பேபி ஃபுட்டு தான். ஒருவேளை நம்ம தான் சாப்பிட்ருப்போமோ? சாப்பிட்டோன்னு சாப்பிட்ருப்போம். ஓகே, நல்லா தான் இருக்கியா பேபி ஃபுட்டு. இவன் உள்ளே போய் கதவை முட்டான். இன்னொரு பிரச்சனையா? இப்போ இதுக்குள்ளே எப்படிடா போகிறது? வேறு எதனா வழி இருக்கா? சுற்றி முற்றி பார்ப்போம். என்னடா எந்த வழியுமே இல்லை. ஐடியா, அந்த டூல்ஸ் ரூமுக்கு போவோம். கண்டிப்பாக அங்கே சுற்றி அந்த மாதிரி எதனா இருக்கும், அதை வச்சு ரூமை உடச்சிருவோம். ஆஹா, இங்கே என்ன நம்ம வெடிக்குது? ஓ, நம்ம இந்த வழியாக தான் போகணும் போல். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, இது திறக்கிறதுக்கு குரோபார் தான் கரெக்டாக இருக்கும், இதை எடுத்துப்போம். ஓகே, திறந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே அப்படியே கோச் பண்ணி போவோம். இந்த பக்கம் என்ன, இந்த பக்கம் வழி இல்லை போல். ஓகே, இப்படிதான் போவோம். இங்கே ஏதோ கிளைம் அப்புன்னு போட்டிருக்கு. ஓகே, மேலே ஏறுவோம். ஏறியாச்சு. எங்கே போனாலும் சுற்றி சுற்றி டன்னலுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே ஏதோ ஒரு வழி இருக்குது, ஆனால் இந்த இடம் ரெட்டாக இருக்குது. ஓ, முட்டு சந்தா. சரி ஓகே, இப்படிக்கா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போவோம். அங்கே யார் என்னமோ இருக்குது. ஏதோ பொம்மை மாதிரி ஒன்று போச்சு. இப்போ இதை ஃபாலோ பண்ணணுமா பண்ணக்கூடாதா? சரி, பண்ணி தான் பார்ப்போமே. இப்படியே போவோம். ஓகே, அந்த பொம்மை அங்கே தான் நின்றுட்டுருக்கு. கீழே பார்த்தீங்களா? இதுக்குள்ளே நம்ம விழுந்தாலும் விழுந்துருவோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, பொறுமையாக சொல்லி வாயை மூடல விழுந்துட்டோம். ஓகே, ஒரு வழியாக அப்படியே இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டோமே, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இப்போ அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு தேடுவோம். ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது, திறப்போம். என்னடா இப்படி உட்காந்துருக்க? ஆஹா, என்ன இவ்வளோ? ஐயோ, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என்னங்க பண்ணா இப்போ இவன் நம்மள? அதை நிறைய சாப்பிட்டாங்கன்னா இப்படி தான் குண்டாயிடுவான் போல். நல்ல வேலை நம்மள சாவடிக்காமல் விட்டானே, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நம்ம எப்படிக்கா போனோம்? எந்த பக்கம் போனோன்னே தெரியல. ஓகே, இப்போ நம்மளை மறுபடியும் கிளாக் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வழியாக போக முடியாது போல். இதுன்னா ஏதோ டோர் புதுசாக இருக்குது. ஓகே, இந்த பக்கம் தான் ஏதோ ஒரு டோர் புதுசாக இருக்குது. ஓ, இந்த டோர் ஆகுது, மெக்கானிக் ஷெட்டு. ஓகே, இந்த வழியாக வந்துட்டோம் போல். இப்போ நம்ம போய் கிளாக் அவுட் பண்ணிவிடுவோம். ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, இங்கே வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்டிக்கர் தருவாங்க, அதை வாங்கி ஒட்டிடுவோம். என்னடா ஸ்டிக்கரே வரல? ஓ, நம்ம இன்றைக்கி வேலையை தப்பாக பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. ஐயோ, அதனால் நம்மளை ஓவர் டைம் வேலை பார்க்க சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பேக்கேஜை டெலிவரி பண்ணுமாமா. சரி ஓகே, அது என்ன பேக்கேஜுன்னு பார்ப்போம். டோஸ்டர். ஓகே, இந்த பேக்கேஜ் இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஞாபகம் வருதா அவங்க யாருக்காவது?
நம்ம ஆக்ட் 1ல் அங்கே சைல்டு கேராக போகும்போது நமக்கு ஒரு டோஸ்டர் வந்துச்சு. இது அதே டோஸ்டர் மாதிரியே தான் இருக்குது. ஒருவேளை இப்போ நம்மளும் அதே வேலையை தான் பண்ணுறோமோ? ஓகே, இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் தெரிஞ்சிடும். ஓகே, போய் பார்ப்போம். அது அப்பார்ட்மெண்ட் 10 மட்டும் இருந்துச்சு. கண்டிப்பாக அதே டோஸ்டர் தான் இது. ஆஹா, அதே அப்பார்ட்மெண்ட்டு தான். கரெக்டு, அதே அப்பார்ட்மெண்ட் 10 தான். ஓகே, இப்போ நம்ம இந்த டோஸ்டரை இங்கே வச்சுட்டு ஓடிடுவோம். இது என்னன்னு ஒன்றுமே புரியலையே. முன்னாடி நம்ம அந்த இடத்துல இருந்தோம், இப்போ நம்ம அந்த டோஸ்டரை டெலிவரி பண்ணுறோம். ஒருவேளை நம்ம பாஸ்ட்டுக்கு வந்து நமக்கே டோஸ்டர் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறோமோ? ஒன்றுமே புரியலை இந்த கேமு. ஓகே, மறுபடியும் கிளாக்-இன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. சரி போவோம், போய் என்டர்டைன்மெண்ட் தானே, போய் பண்ணுவோம். ஓகே, 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தனை சமாளிக்கிறதே கஷ்டம், 2 பேர் வேறு. சரி சமாளிப்போம். ஓகே, இப்போ இவனை கூட்டிகிட்டு போய் அந்த சுற்றுற இதுலேயே உட்கார வச்சுருவோம். 2 பேரையும் சேர்த்து சுற்றினோம்னா 2 பேரும் சேர்த்து சந்தோஷப்படுவாங்க. இவன் யார் புதுசாக இருக்கான்? டேய், 3வது ஆள் வேறையா? 2 பேரையும் சமாளிக்க முடியாது, இதில் 3வது ஆள் வேறு ஒருத்தன் வந்துட்டானா? அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம செத்தோம். ஓகே, இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ இவன்கிட்டேருந்து பிளெயினை ஓட்டி இவனை சிரிக்க வைப்போம். டேய் குர்ரா, ஆட போச்சு, பிளெயின் மேலே சொருவிக்கிச்சு. அதுக்கு தான் பெரியவங்க சொன்னால் கேட்கணும், குளிரானா கொடுக்கணும். பாருங்கள், ரிமோட்டையும் உடச்சிட்டான். ஐயோ, சோகமாக வேறு ஆகிட்டானே, நமக்குள்ளே சம்பளம் தர மாட்டாங்க. சரி ஓகே, இது சுற்றி என்னடா 3 பேர் சோகமாயிட்டீங்க? ஆஹா, இது வேலைக்கு ஆகாது. ஓகே, இவனை தூக்கி இந்த ஐஸ்கிரீம் மிஷின்கிட்ட போடுவோம். 3 பேரையும் இங்கே போட்டுட்டு 3 பேருக்கும் ஐஸ்கிரீம் தருவோம். இப்போ தான் சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவனை வேற எடுக்க முடியலையே. ஓகே, எடுத்தாச்சு. இவனையும் இங்கே போட்டுருவோம். போட்டுட்டு ஒருத்தருக்கும் ஐஸ்கிரீமை கொடுப்போம். ஓகே, ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. ஓகே, 1. ஓகே, 2. இவனை சிரிச்சிட்டான். இன்னும் ஒரே ஒரு ஆள் தான். ஆஹா, இவனுக்கு மட்டும் சாக்லேட்டா? சூப்பர்ரா. 3 பேருக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்து சிரிக்க வச்சாச்சு. நம்ம பிளேனை உடச்சோமே, அவனுக்கு மட்டும் 2 கொடுப்போம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சிரிப்பான். ஆஹா, என்னடா உப்பிட்ட? என்னடா இவ்வளோ குண்டாகிட்ட? இவனை கூட்டிகிட்டு போய் சீசாவில் உட்கார வைப்போம். ஓகே, உட்கார வச்சாச்சு. இன்னொருத்தங்க நீ வா. ஓகே, உட்கார வச்சாச்சு. என்னடா நகரவே மாட்டுற? ஓகே, 2 பேரை உட்கார வைப்போம், அப்போ நகருவான். ஓகே, என்னடா 2 பேரை போட்டு கூட நகர மாட்டுற? ஓகே, நம்ம வேணால் பிளேஸை சேஞ்ச் பண்ணுவோம். இவனை இங்கே உட்கார வச்சுட்டு உப்பி போனவனை இந்த பக்கம் உட்கார வைப்போம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஐயோ, தெரியாமல் கீழே போட்டேனே. இடமே அதிருதுப்பா இவனை கீழே போட்டால். இதைத்தான் ஃப்ளூக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ ஒன்று பண்ண போய் அந்த பிளேன் கரெக்டாக கீழே வந்துடுச்சு. ஏதோ ஒன்று நமக்கு நல்லது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க எல்லோரையும் சேஞ்சிங் டேபிளுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒருத்தரையாக கூட்டிகிட்டு போவோம். ஓகே, இவனை இங்கே வச்சாச்சு. என்ன சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனே காமிக்கல. ஓகே, எடுக்கவே முடியல. ஒருவேளை இவன் கிடையாதோ? ஓகே, இவனை இங்கே போட்டுட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியவங்களை கூட்டிகிட்டு வருவோம். ஓகே, இவனா? ஒருவேளை இவன் தான். ஆமாம், இவன் தான். 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டான்டா, அதுதான் நினைக்கிறேன். ஓகே, இவனை சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம். ஓகே, எடுத்தாச்சு. எங்கடா இங்கே என்ன காணோம்? டேய், அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? உன்னை இங்கே தான்டா உட்கார வச்சேன். ஆஹா, யாரா இந்த ரூம் போட்டெல்லாம்? ரெட் அலர்ட் வேறு வந்திருக்கு. ஆஹா, யாருன்னு என்னடா இவன் ஃபோட்டோலாம் எடுக்கிறான்? ஓ, யாரோ ஸ்பையாமா. இவங்க எல்லாரையும் டிஸ்ட்ராய் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்க எல்லோரும் டிஸ்ட்ராய் பண்ணுமா? என்னடா தொட்டாலே ஷாக் அடிக்குது. இவனுங்களை எப்படா நான் டிஸ்ட்ராய் பண்ணுறது? வேறு எதனா வழி இருக்கும், நம்ம போய் கண்டிப்பாக தேடுவோம். ஓகே,
இப்போ நம்ம இந்த பக்கம் போய் பார்ப்போம். டேய் நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? டேய் அது தொட்டால் ஷாக் அடிக்கும்டா. என்ன வேக்யூம் கிளீனர் வச்சு இழுத்துட்டா? செம்ம ஐடியாடா, நானும் இதையே எடுத்துக்கிறேன். ஓகே, வேக்யூம் கிளீனரை வச்சு எல்லாரையும் அழிச்சிருவோம். ஓகே டேய் ஸ்பைஸ், எல்லோரும் உஷாராக இருங்க. நான் வேக்யூம் கிளீனரை கையில் எடுத்துட்டேன். இப்போ வரேன் பாடுறா. இங்கே யாருன்னா இருக்காங்களா? இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே ஒருத்தர் டேபிள் மேலே உட்காந்துட்ருக்கான், இவனை எடுத்துருவோம். ஓகே, ஒன்று காலி. ஓகே, இன்னொருத்தன் எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். இவன் என்ன பிடிக்க முடியல, ஓடுறான். டேய் நில்றா, டேய் நில்றா. இவன் இந்த ஆடு வேறு அப்பப்போ தொல்லை பண்ணுது. செவுத்தில் வேறு முட்டிக்கிட்டேன். ஓகே, இவன் எங்கே போனான்? இங்கே தான் இருக்கான். இவன் வேறு ஓடிக்கிட்டே இருக்கானே. அப்பாடி, ரெண்டு அழிச்சாச்சு. ஓகே, மூணாவது எங்கே இருக்குது? மூணாவது மேலே இருக்குது, பார்த்துட்டேன். ஓகே, சீக்கிரம் போய் அழிப்போம். இங்கே தான் இருக்குது. இவனுங்க வேறு குட்டியாக இருக்கானுங்க, பெஞ்சு கடையிலலாம் பூந்து ஓடிடுறானுங்க. இவனுங்களை வேறு பிடிக்கவே முடியல. இங்கே தான் இருக்கான். 3 காலி. ஓகே, இன்னும் எத்தனை இருக்குன்னு வேறு தெரியல. ஓகே, இப்படியே சறுக்கிக்கிட்டே கீழே போய்டும். ஓகே, நல்லா தேடுவோம். கண்டிப்பாக இங்கே தான் எங்கன்னா இருக்கும். ஓகே, இங்கே எங்கேயும் இல்லை. இந்த டோரும் லாக்கில் இருக்குது. ஓகே, இங்கே எதனா இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. ஓகே, இங்கேயும் எதுவும் இல்லை. இன்னொரு வாட்டி உள்ளே கரெக்டாக தேடுவோம். ஓகே, இது ஷட் டவுன் வேறு பண்ணிட்டானுங்க. இப்போ நம்மளால் வெளியில் கூட போக முடியாது. இங்கே தான் ஒன்று இருக்குது. ஓகே, இதையும் வேக்யூம் கிளீனர் பட்டு எடுத்துருவோம். என்னடா இன்னும் ரெட் லைட் நிற்கலை? இன்னும் வேறு ஒன்று இருக்கா? அதோ தான் இருக்குது. சீக்கிரம் போய் அதை வேக்யூம் கிளீனர் பண்ணிவிடுவோம். ஐயோ, இவனுங்க வேறு வந்துட்டானுங்களே. டே இருங்கடா, தோத்துட்டு போகாதீங்கடா. இவனுங்க வேறு நம்ம வேலையை செய்ய விடாமல் தொல்லை பண்ணுறானுங்க. எங்கடா அந்த பொம்மை? உள்ளே இருக்கா? எப்படி உள்ளே போச்சுன்னு வேறு தெரியலையே. உள்ளே காயின் போட சொல்கிறாங்க. காயின் அது இந்த பேபிக்கிட்ட இருக்குது. காயின் எடுப்போம், காயினை போடுவோம். கரெக்டாக அந்த பொம்மை எங்கே இருக்குது? C3ல் இருக்குது. என்னடா சி பட்டனையே காணோம். இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம வேணால் B2 ட்ரை பண்ணலாம். B3 ட்ரை பண்ணலாம். B3னா அது மேலே இருக்க ஐட்டம் கீழே. ஐயோ, தெரியாமல் 2 தொட்டுட்டேனே. என்ன வந்து விழுந்திருக்கு? இது ஏதோ சாக்லேட் பாருன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே கீழே போட்டுட்டு இன்னொரு காயின் எடுத்து போடுவோம். இந்த தடவை B3யை கரெக்டாக சூஸ் பண்ணுவோம். பண்ணோம்னா அது மேலேருந்து கீழே வந்து இதை தள்ளி விட்றோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியா தான் இருக்கும். ஓகே, B3 என்னடா வரல? இப்போ தான் புரியுது. B3ல் பொருளே இல்லை மக்கள். அப்போனா என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியலையே. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை. இன்னொரு தடவை பேசாமல் B3யை ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஒன்றுமே புரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? சரி, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இப்படியே வலிக்க முடியுதா? இப்படியே வலிக்க முடியல. ஓகே, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் B3யை. ஓகே, இது என்ன காயின் உள்ளே போக மாட்டேங்குது? ஆல்ரெடி உள்ளே ஒரு காயின் இருக்கா? நம்ம எப்போ காயின் போட்டோம்? பொருள் எதுவும் இல்லாததுனால காயின் அப்படியே இருக்க போல். ஓகே, மறுபடியும் B3யை டைப் பண்ணுவோம். ஒர்க் ஆகலை. ஐடியா, A3யை ட்ரை பண்ணால் என்ன? ஏன்னா A3 தானே கரெக்டாக இதுக்கு மேலே இருக்குது. ஓகே, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். A3 விழுந்துரு. எஸ், விழுந்துடுச்சு. ஓகே, இப்போ வேக்யூம் கிளீனர் எடுத்து அப்படியே கவுச் பண்ணி ஆன் பண்ணி எடுத்துடும். ஐயோ, தெரியாமல் கீழே போட்டேனே. இது வேறு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ ஆன் பண்ணுவோம். அவ்வளோதான், காலி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லோரையும் எவால்யூஷன் ரூமுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. நான் உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை.
ஓகே, என்ன உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை. இப்போ நான் எப்படிடா போவேன்? ஆஹா, இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ஓகே, இவனை எங்கேயோ போட்டுட்டு நம்ம போய் தேடுவோம். நான் கம்ப்யூட்டரில் என்னமோ வந்திருக்க மாதிரி இருக்குது. ஓகே, என்னமோ ஒன்று வந்திருக்கு. எவால்யூஷன் ரெக்வஸ்ட்டுன்னு ஒன்று வந்திருக்கு. ஓகே, கண்டினியூ கொடுப்போம். என்னடா இது, விச் எமோஷன் என்ட்ரிஸ்ன்னு போட்டிருக்கு. ஆஹா, என்ன கொடுக்குறதுன்னு தெரியலையே. பேசாமல் வெளில வந்துடும். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஷின் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஷின் மாறவே இல்லை. ஓகே, அன்னெசரின்னு கொடுத்துருவோம். வாட் டஸ் இட் டிமாண்ட்? ரிவல்வேஷன் நினைக்கிறேன். ஓகே, அதே கொடுத்து பார்ப்போம். ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, வாட் டஸ் திஸ் செட்டில் மை சோலுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது மொத்தமே சோலுக்காக தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். வாட் டஸ் திஸ் ரிவல் ஐ கொஷின்டுன்னு போட்டுடுறேன். ஓகே, ஐ கொஷின் கொடுத்தாச்சு. என்ன வந்திருக்கு? கன்ஃபியூஸ்டு பிளாக் கேட்டுன்னு வந்திருக்கு. ஓகே, ரிப்போர்ட்டை பிரிண்ட் எடுத்துப்போம். ஓகே, பிரிண்ட் எடுத்தாச்சு. இப்போ இதில் சைன் பண்ணணும். ஓகே, இந்த ஆடு வேறு. ஓகே, பென்னு பின்னாடி தான் இருக்குது. ஓகே, பின்னால் இருந்தால் அந்த பெண்ணை எடுப்போம். ஓகே, பெண்ணை எடுத்தாச்சு. இப்போ இதில் போய் சைன் பண்ணுவோம். ஐயோ, நான் வேறு வழி தெரியாமல் செவத்தில் முட்டிக்கிட்டேன். ஓகே, இப்போ இதில் சைன் பண்ணுவோம். ஓகே, கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு போவோம். ஐயோ, அந்த குள்ள போயிருக்கானே டோரிக்கண்ணே. ஆமா, அவன் தான் எங்களை அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாவே. ஐயோ டேய், அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். எனக்குன்னே வருவீங்களாடா? எங்கேருந்துடா இப்படிலாம் வரீங்க? இப்போ எங்கே வந்திருக்குன்னு தெரியலையே. முன்னாடி வேறு ஏதோ பர்பிள் கலரில் லைட்டெல்லாம் எரியுது. ஓகே, அப்படியே பொறுமையாக கிட்டே போவோம். ஏதோ மரம் மாதிரி இருக்குது. பா, எவ்வளோ பெரிய மரம். அப்படியே கிட்டே போவோம். ஆஹா, இங்கே எப்படி வந்தோம் நம்ம? இவனை வேறு யாரோ எவால்யூஷன் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, 3 பேரே பெட்டில் போட சொல்லியிருக்காங்க. ஓகே, பெட்டில் போய் காட் பண்ணுவோம். காட். ஓகே, இவனை சீக்கிரம் தூக்கிட்டு போவோம். ஓகே, ஒருத்தனை காட் பண்ணியாச்சு. இன்னொருத்தன் அதோ இங்கே இருக்கான். ஓகே, இவனே எடுத்தாச்சு. இவனே மேலே போய் போட்டுருவோம். அந்த 3வது ஆளை நம்ம எடுக்கிறதுக்குள்ளே நீங்களும் அந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த 3வது ஆள் எங்கே இருக்கான்னு போய் தேடுவோம். கீழே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கே இருக்கான்? இங்கே இருக்கானா? இங்கே இல்லை. ஓகே, சேஞ்சிங் ரூமில். ஓ, இங்கேயும் இல்லை. ஓகே, இப்போ எங்கே போய் தேடுறது? ஓகே, ஷெட்டு இருக்கு, அங்கே போய் தேடுவோம். என்னடா இங்கேயும் இல்லை? வேறு எங்கே தான்டா இருக்க? ஒருவேளை வெளியில் இருப்பானோ? சரி, ஓகே, நம்ம போய் வெளியில் போய் தேடுவோம். ஓகே, இந்த டோர் லாக்கில் இருக்குது. ஓகே, இங்கே எங்கேயும் இல்லை. என்னடா இங்கேயும் இல்லை? வேறு எங்கே தான் இருப்பான்? ஒரே மிஸ்ட்ரியாக இருக்கே. சரி, ஓகே, இன்னொரு தடவை உள்ளே போய் கரெக்டாக பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மேலே தான் நம்ம சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு தடவை நம்ம நாட்டி ரூமை செக் பண்ணுவோம். அங்கே கூட இருந்தால் இருப்பான். ஓகே, நாட்டி ரூம் லாக்கில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக மேலே தான் இருப்பான். ஓகே, மேலே போய் செக் பண்ணுவோம். எதுவும் இருக்கானா? ஓகே, இவனையும் தூக்கிட்டு போய் நம்ம காட் பண்ணிவிட்டு வெளியில் போவோம். ஓகே, நம்ம ஷிஃப்ட்டு முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் கிளாக் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்படியே சறுக்கிக்கிட்டே போயிடுவோம். ஓகே, கீழே வந்தாச்சு. ஓகே, நம்ம இப்போ கிளாக் அவுட் பண்ணிவிடுவோம். அதுக்குள்ளே 22 டே வந்துச்சு. எப்படி தான் 22 டே வந்துச்சுன்னு தெரில, எனக்கும் தெரில. ஓகே, இந்த ஸ்டிக்கரை நம்ம ஒட்டிடுவோம். ஸ்டிக்கரை ஒட்டியாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோ ஹோம்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் போல். இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். ஓகே, என்னடா லிஃப்ட்டை மூடி வச்சுருக்கீங்க? ஓ, பவர் சப்ளை இல்லையா? நம்மளை சிட் டவுனுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே உட்கார்றது? ஒருவேளை இந்த ரிசப்ஷனில் உட்காரணுமோ? ஓ, இங்கே எதுவும் இல்லை. ஓகே, இங்கே தான் உட்காரணும்னு நினைக்கிறேன். ஓகே, உட்காந்துருவோம். இன்னும் ஏன்டா முழிச்சிருக்க கைப்புள்ள? தூங்கு. தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, இந்த ஒரு பார்ட் 2. பார்ட் 3 நாளைக்கு வரும். அதையும் மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரே லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கோகு கேமிங். அவ்வளோதான்.